போச்சம்பள்ளி அருகே பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட சிறுமிக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டம். கிருஷ்ணகிரி பிப்ரவரி 11 கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி 4 வழி சாலையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் பாலியல் வழக்கில் அரசு பள்ளி மாணவிக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி செல்லும் மாணவிகளுக்கு பள்ளியின் ஆசிரியர்களே பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தை தடுக்க தவறிய முதலமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவர் கவியரசு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முன்னாள் மாநில செயலாளர் வெங்கடேசன், ராஜேந்திரன், சாமிநாதன், விமலா, ராஜேஸ்வரி, சுதா, சுகந்தி, புனிதா, கவிதா, தாமரை செல்வி, கோமதி, வசந்த கோகிலா, மஞ்சுளா, கோவிந்தராஜ், சிவா, அரசன், சங்கர், குமார், சக்திவேல், பழனி, விக்னேஷ் மற்றும் 100க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். போச்சம்பள்ளி 4 வழி சாலையில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். எதுலயுமே பாதுகாப்பல, ரயில்ல பாதுகாப்பல, எங்க பாதுகாப்பல. ஒன்றிய அரசு கொடுக்கல, காசு கொடுக்கும் போது மத்திய அரசு, காசு கொடுக்கலன்னா ஒன்றிய அரசு. இதுதான் திராவிட பேச்சு, வேற எதுவுமே கிடையாது. பார்லிமெண்ட்டுக்கு போறாங்க 40 மினிஸ்டர், நான் எம்பி. ஒரு விஷயம் போய் அங்க கேண்டீன்ல போய் போண்டா பச்சி சாப்பிட தவிர வேற ஏதாவது ஒண்ணு பேச முடியுதா? எங்க அந்த கனிமொழி அக்கா நம்ம மகளிர் அணியெல்லாம் நல்லா பேசினாங்க. எங்கேயோ நடக்கிறதுக்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இளம் விதவைகள் போனா உங்க ஏடிஎம்கே ஆட்சியில் இளம் விதவைகள் இருந்தாங்க, இந்த ஆட்சியில் இல்லையா? வந்தா நாங்க சாராய ஆலைகள்லாம் மூடுவோம். இங்க எங்க போயிட்டா நீ? ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு உண்மையா பேச தெரியுதா? போய்